முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க உணர்ச்சிகள் உங்க எதிரி இல்ல. அதுங்க உங்களுக்கு மெசேஜ் சொல்ல வர்ற தூதுவர்கள். நம்ம கார்ல வர வார்னிங் லைட் மாதிரி தான் கோவம், வருத்தம், பயம் எல்லாமே. ஏதோ ஒண்ணு சரியில்ல, கவனிக்கணும்னு சொல்லுது. அதோட சண்டை போடாம அது என்ன சொல்ல வருதுன்னு காது கொடுத்து கேட்கணும். நம்ம மனசுக்குள்ள ரெண்டு விதமான குரல் கேட்கும். ஒன்னு ஊடுருவும் எண்ணங்கள். அது ஒரு புயல் மாதிரி இருக்கும், ரொம்ப பதட்டமா பயத்தை வச்சு எல்லாத்தையும் மிகைப்படுத்தி பேசும். இன்னொன்னு உள்ளுணர்வு. அது ஒரு அமைதியான நதி மாதிரி இருக்கும், ரொம்ப தெளிவா நிதானமா இருக்கும். பயத்தோட அந்த சத்தமான குரலுக்கும் உங்க உள்ளுணர்வின் அந்த அமைதியான குரலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நேரங்கள்ல நம்ம கடந்த காலம்தான் நம்மள கட்டி போட்டு வச்சிருக்கோம். அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு 3 படிகள் இருக்கு. 1, நான் இதனால தான் தோத்து போனேங்கிற உங்க பழைய கதையை ஏத்துக்கோங்க. 2, அந்த தவறுக்காக உங்களையும் சம்பந்தப்பட்ட மத்தவங்களையும் மனசார மன்னிங்க. 3வது, உங்க அடையாளத்தை அந்த தோல்வியிலிருந்து பிரிச்சு புதுசா வரையறுங்க. நீங்க வேற, உங்க தோல்வி வேற. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?